மெயின் ரோடு போய் ரைட்டில் போகணும். ஓகே. அவர் குறுக்க வரும்போது நீங்கள் ஹார்ன் அடிச்சிங்க கரெக்டாக. பட் நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா, அவர் குறுக்க வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் முன்கூட்டியே ஹார்ன் அடிச்சுங்க. இப்போ அந்த பாட்டி எங்கே போகிறாங்கன்னா நீங்கள் பாட்டிக்கு இங்கே ஹார்ன் அடிக்கணும். ஏன்னா அந்த பாட்டி ரைட்டில் திரும்பிடுவாங்க. கரெக்டாக இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. அந்த பாட்டி ரைட்டில் திரும்பிடுவாங்க. அதனால் நம்ம அட்வான்ஸாக ஹார்ன் அடிக்கணும். அவர் டக்குன்னு குறுக்க வந்தோன்னா நீங்கள் ஒரு பயத்தில் ஹார்ன் அடிக்கிறக்கும், நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி ஹார்ன் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. திருப்பி இந்த வண்டி திருப்பினீங்கன்னா நம்ம ரோட்டில் போகணும். திருப்பிங்க இதுதான் சரி. இந்த ரோடு வந்து ரெண்டுமே நம்ம ரோடு தான், பிரச்சனை இல்லை. பட் நம்ம திருப்பூர் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் போனோம்னா அங்கேருந்து வர வாகனங்கள் அப்படியே அதில் போய்க்குவாங்க. நான் சொல்கிற விஷயம் புரியுதா? நான் சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? இந்த ரோடு அங்கேருந்து இந்த ரோடை தாண்டணும். இப்போ அங்கேருந்து இந்த சைடு ரோடு தாண்டணுன்னே நம்ம மறுபடியும் அந்த சைடு போய் அந்த ரோட்டில் போகக்கூடாது. இது டபுள் ட்ராக்கு கான்செப்ட் புரியுங்களா? இது டபுள் ட்ராக்லாம் நம்ம அந்த ட்ராக்கில் போகக்கூடாது. நம்ம இந்த ட்ராக்கில் போயிட்டு அந்த ட்ராக் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இல்லாட்டி நம்ம இந்த ட்ராக்லேயே போகலாம். நமக்கு பின்னால் வர யாராச்சும் ஹார்ன் அடிச்சாங்களா, அவங்க பாட்டுக்கு அதை போயிட்டே இருக்காங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு? போகலாம். லைட் எக்ஸைட் கொடுங்க. லைட் எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துக்கணும். மறுபடியும் எக்ஸைட். உங்களுக்கு எங்கே பயமாக இருக்கோ அப்போ எக்ஸைட் கொடுக்குறது நீங்களே கட்டாக பண்ணிக்கங்க. நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு என்ன இந்த இடத்துல பயமாக இருக்குது, நான் கட்டாக கால் எடுத்து நீங்களே எடுத்து நான் கேட்க மாட்டேன், எடுத்தீங்க போகலாம். பட் இப்போ கிளியராக இருக்குமா? நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கும் போது நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். பட் நம்ம ரோடு எதுவோ அப்படியே போய்க்கலாம். சரிங்களா? பஸ்கார் வாட்டுக்கு நீட்டாக போகிறாரா? நம்ம வாட்டுக்கு இந்த வழியாக போனோம்னா பஸ்கார் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். நம்ம இந்த ரோடு அந்த ரோடு போனோம்னா பஸ்கார் ஹார்ன் அடிச்சுட்டே வருவார். சொல்கிற மெயிலில் வச்சு ரெண்டு பஸ்ஸில் யாராச்சும் ஒரு ஆள் ஹார்ன் அடித்தாங்களா? அடிக்கல. நம்ம வேலையை நம்ம செஞ்சு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க. போகலாங்க. எக்ஸைட் புஷ் பண்ணி நம்ம வண்டி ஓட்டுறது நல்லா இருக்காதாங்க? நல்லா இருக்கு. ஃபீல் ஜம்முன்னு இருக்குங்கிறீங்களா? லெஃப்ட்ல எங்க இடிச்சிருவோம், யாராவது வந்து இடிச்சிருவாங்க. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு அது அப்படி தான் இருக்கும். பயப்படாதீங்க. நான் இருக்கேன். வண்டி எங்கேயும் போய் என்ன மீறி எங்கேயும் போய் இடிக்காது. வண்டிக்கும் உங்களுக்கு நான் பொறுப்பு. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு பயத்தோடு மட்டும் வண்டியை ஓட்டாதீங்க. பயப்படாமல் வண்டி ஓட்டுங்க. சரிங்களா? வண்டி என்ன மீறி அங்கேயும் போய் டச் ஆகாது. எக்ஸைட் மட்டும் லைட்டாக டச் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸைட் கொடுக்குறது விட்டுட்டிங்கன்னா வண்டி நின்றுடும். எக்ஸைட்டை டச் பண்ணால் வண்டி போகும். அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுதா? எக்ஸைட்டை புஷ் பண்ணால் வண்டி போகிறதும், எக்ஸைட்டை கட் ஆஃப் பண்ணால் வண்டி நிற்கிறது, அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுதுல்ல? பட் எல்லாத்தையுமே ஒன்று ஃபீல் பண்ணுங்கள். போகலாங்க. சரி பண்ணுங்க.